டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரான் மீது போர் தொடுத்து அமெரிக்கா மிகப்பெரிய மரண அடியை வாங்கியிருக்கிறது. ஈரான் ஒரு சிறிய நாடாக இருந்து கொண்டு மிக குறைந்த படைபலத்தை வைத்துக் கொண்டு உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவை திணறடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன, ஈரானால் எப்படி இது சாத்தியமாயிற்று என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகையில ஒரு 11 விழுக்காடு மக்கள், கிட்டத்தட்ட 38 லட்சம் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய இராணுவம் என்பது உலகத்தின் மிகப்பெரிய பலம் வாய்ந்த இராணுவமாக இருக்க வேண்டும், வலிமை வாய்ந்த இராணுவ படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா குறிப்பாக கப்பற்படையில் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற ஒரு போர்க்கப்பல் எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அது கிட்டத்தட்ட 5000 பேர் அதில் வாழ்கிறாங்க. அந்த மிதக்கும் ஒரு நகரம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த ஆப்ரஹாம் லிங்கனை பாதுகாப்பதற்கே ஒரு 2-3 போர்க்கப்பல்கள் கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், போர் விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல். ஆக கடலிலிருந்து நாம் தரைக்கு ஏவுகணைகளையோ அல்லது போர் விமானங்களையோ அனுப்பக்கூடிய அத்தகைய ஒரு பெரும் ஒரு போர்க்கப்பலை அமெரிக்கா வச்சிருக்கு. நாளொன்றுக்கு $1 ட்ரில்லியன் அளவுக்கு பணத்தை சாதாரணமாக 1000 கோடி அளவுக்கு சாதாரணமாக இந்த போருக்காக செலவிடுவதற்கும் அமெரிக்கா தயங்குறதில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவை பொறுத்த வரையிலும் ஒரு வான்படையிலுமே மிக ஒரு வலிமையான வான்படையை வச்சிருக்கு. காலாட்படையிலும் டெல்டா ஃபோர்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஒரு திறன் வாய்ந்த, அதே போல் மெரைன் என்று சொல்லுவாங்க, இது மாதிரி ஏராளமான படையை வச்சிருக்கு. அதை நீங்கள் ஹாலிவுட் சினிமாவிலேயே பார்க்கலாம். அவர்களைப் போல ஒரு நவீனமான வீரர்களையும் அதே போல் முரட்டுத்தனமான வீரம் வாய்ந்த போர் வீரர்களையும் நீங்கள் பார்க்கவே முடியாது என்பதாகத்தான் அமெரிக்கா தொடர்ந்து திரைப்படங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் தொடர்ந்து ஒரு பரப்புரை மேற்கொண்டு வரதை பார்க்கலாம். இப்படி உலகத்திற்கே ஒரு அண்ணனாக இருக்கக்கூடிய, தாதாவாக இருக்கக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒவ்வொரு நாடு என்ன பண்ணுன்னா தன் நாட்டுக்குள்ளே தான் அவங்க இராணுவ தளத்தை அமைச்சுக்குவாங்க. ஆனால் அமெரிக்கா எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா நாடுகளுக்குள்ள, கத்தார் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், இது போன்ற மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு வளம் வாய்ந்த நாடுகள் எல்லாம் தன்னுடைய இராணுவ பலத்தை, அதுவும் எப்படிப்பட்ட இராணுவம், வான்படை, காலாட்படை, கப்பற்படை, உளவுப்படைன்னு எல்லா படையுமே அங்கே தனக்காகவே அந்த 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 நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளம் அமெரிக்காவுடையது. இப்போ அந்த இராணுவ தளத்தை எல்லாம் அரபு நாடுகளில் அது வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் ஈரான் என்ன பண்ணுது, அந்த இராணுவ தளங்களை தாக்குது. அமெரிக்கா உலகத்திற்கே தான் போலீஸ், தான் இராணுவம், தான் ஒரு ஒழுக்கமான ஒரு மூத்த அண்ணன், நான் தான் எல்லாத்தையும் கண்டிப்பேன், யார் தப்பு பண்ணாலும் நான் கண்டிப்பேன். அப்படி பார்க்கணும், ஈராக்கில் அப்படி தான். ஈராக் சதாம் ஹுசேன் தப்பு பண்ணார், அவர் அணு ஆயுதங்களை வச்சுருந்தார், நரம்புகளை செயலிழக்கக்கூடிய ஒரு ஆயுதங்கள் எல்லாம், நவீன ஆயுதங்கள் எல்லாம் அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய, மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 2003 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தலைமையில், அமெரிக்க அதிபர் அப்போ அவர் தலைமையில் போயிட்டு அங்கே ஈராக்கில் போய் அவங்க சண்டை போட்டாங்க. சரி, ஈராக்கில் 11 ஆண்டுகள் அமெரிக்க இராணுவம் அங்கே தங்கியிருந்து சண்டை போட்டுது. ஆனால் அந்த அமெரிக்க அதிபர் சொன்னதைப் போலவோ, அமெரிக்கா சொன்னதைப் போலவோ அங்கே ஒரு அணு ஆயுதம் கூட கண்டுபிடிக்க முடியல. அல்ல அணு ஆயுதம் செய்வதற்கான அந்த அடிப்படை கருவிகள் கூட அங்கே கண்டுபிடிக்கப்படலை. இந்த நரம்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய ஆயுதங்கள் எதையாவது ஈராக் வச்சிருந்தாங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ என்னதான் அங்கே போய் 11 ஆண்டுகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த சதாம் ஹுசேனை பிடித்து தூக்கில் போட வச்சாங்க. அதுவும் எப்படி, இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான நாளான ஈத் நாளன்று சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டாங்க. ஈராக்கில் அப்படி பண்ணாங்க. அதன் பிறகு இப்போ என்ன, இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, லெபனானில் நீங்கள் அங்கே ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு இருக்குது, அந்த ஹிஸ்புல்லா அமைப்பை தாக்குகிறேன்னு சொல்லிட்டு லெபனான் மீது தொடர்ந்து போது எடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நாட்டை விட்டு விரட்டிட்டு இருக்காங்க. அதே போல் காசா அப்படிங்கிற காசா ஸ்ட்ரைப்னு சொல்லுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் இஸ்ரேல் போய் அங்குள்ள மக்களை எல்லாம் விரட்டி அடித்து தொடர்ந்து அவர்கள் மீது குண்டுமழை பொழிந்து அங்கே வாழ்வதற்கே தகுதி இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன நிலப்பரப்பு அதை அப்படி ஆக்கி வச்சிருக்குது இஸ்ரேல்.
இதற்கெல்லாம் பின்னணியில் அமெரிக்கா இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே தீவிரவாதிகள் பதுங்கி இருக்காங்க. அந்த தீவிரவாதிகள் தான் அமெரிக்கா இரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்க. அதனால் ஆப்கானிஸ்தான் மீது நாங்கள் படையெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் படையெடுத்தாங்க. இப்படி எல்லா நாடுகளிலுமே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை பிடிக்கக்கூடிய போலீஸ் நான் தான், அவர்களை பிடிக்கக்கூடிய இராணுவம் நான் தான், அவர்களை பிடிக்கக்கூடிய பெரிய அண்ணன் நான் தான். கையில் குச்சியை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாடாக போய் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இதன் அடிப்படையாக பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க தான் நமக்கு எதிரியாக இருக்காங்க, இவங்க தான் எங்களுக்கு எதிரியாக இருக்காங்க, எனவே நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றணும். இந்த யூதர்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு 1948 தான் ஒரு தனி இடம் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல நாங்கள் வாழ்வதற்கே முடியாமல் இருக்கோம். காரணம் என்னென்னா, இந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த நாடுகள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதாக இவர்கள் தொடர்ந்து சித்தரித்து, இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒரு தீவிரவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாகவும், அவர்கள் அனைவருமே வந்து ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்பதை போலவெல்லாம் இந்த உலக அளவில் பரப்புரை செய்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு அடிப்படையாக இருப்பது இஸ்ரேல். அதற்கு மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய எண்ணங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது அமெரிக்காவாக இருக்குது. 2003 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்த இஸ்ரேலினுடைய இந்த பரப்புரைக்கு ஏமாந்தார். அதற்கு பிறகு ஏமாந்த ஒரு அதிபர் யாருன்னு வந்து பார்த்தா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, அது நெதன்யாகு ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதற்கு பிறகு இது என்னுடைய 40 ஆண்டு கால கனவுன்னு சொல்கிறாரு. யார்? நெதன்யாகு, இஸ்ரேலினுடைய அதிபர். ஆக இப்படி இஸ்ரேலினுடைய உள்ளார்ந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அமெரிக்கா பயன்படுகிறது, அல்லது அமெரிக்காவை இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறதா இருக்குது. கடந்த முறை 2003 வந்து ஏன் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களும் ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது அதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா, தொடக்கத்தில் 2001ஆம் ஆண்டு தான் உங்களுக்கு வந்து இரட்டை கோபுர தாக்குதல் அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. அது ஒரு பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல். அதுக்கு ஒசாமா பின் லாடன் தான் காரணம். அப்படிங்கிற காரணத்தினால இவர்களும் அதே போல வந்து ஒசாமா பின் லாடனுக்கு உதவுனாங்க. இவங்க பயங்கரவாத தீவிரவாதத்திற்கு ஈராக் உதவியது, எனவே ஈராக்கை நம்ம வந்து போய் அட்டாக் பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனால அங்கே அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் 11 ஆண்டுகள் கழித்து அந்த ஈராக்கில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு ஈராக்கை வந்து துவம்சம் பண்ணி கசக்கி பிழிந்து அதை வந்து சார வடித்து விட்டு சக்கையை போட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் அமெரிக்க மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த ஒரு மயக்கத்திலிருந்து அவர்கள் தெளிவு பிறப்பதற்கு அவர்களுக்கு 11 ஆண்டுகள் தேவைப்பட்டுருச்சு. இப்போ அதே மாதிரியான வசனத்தை பேசிக்கொண்டே இப்பொழுது அமெரிக்கா ஈரானில் இறங்கியிருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் ஒன்று இஸ்ரேலினுடைய அந்த எண்ணம், ஒரு விரிவாக்கம், தன்னுடைய நாட்டை ஜியோனிச யூத ஒரு நாட்டை வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேலையே விரிவாக்கம் செய்வது, ஒட்டுமொத்தமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கு, ஈரானு, லெபனான் உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்து பாலஸ்தீனம் முழுவதுமே அவர்கள் தங்களுடைய ஒரு ஜியோனிச நாடாக அவர்கள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலினுடைய கனவாக இருக்கிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களுடைய பரவலை வந்து விரிவாக்கம் செய்து கொண்டே உலக நாடுகள் முழுவதுமே தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும், யூதர்கள் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் தான் இந்த ஜியோனிஸ்டுகள். உண்மையான யூதர்களுக்கு இப்படிப்பட்ட விருப்பமெல்லாம் கிடையாது. அந்த ஜியோனிசம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கோட்பாடு. யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும் என்கிற கோட்பாடு தான் ஜியோனிசம். அந்த ஜியோனிசம் தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ரீதியாக யூதர்களுடைய பெயரால் இந்த அரசியல் ரீதியாக உலகெங்கிலுமே எல்லா நாடுகளும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வர வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புவதற்கு காரணமாக இருப்பது இந்த ஜியோனிசம் என்கிற இஸ்ரேலுக்கான தனி நாடு. உலக அளவில் இஸ்ரேல் என்பது ஒரு பெரிய நாடாக இருக்க வேண்டும், உலகில் உள்ள நாடுகளையெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஜியோனிசம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இஸ்ரேலுக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஏராளமான அளவு எண்ணெய் வளம் இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய கச்சா எண்ணெய்க்கோ பெட்ரோலிய பொருட்களுக்கோ வேறு எந்த நாட்டையுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அங்கே வந்து இருப்பு அமெரிக்காவிலேயே இருக்குது. அதை அவர்களே உற்பத்தி செய்கிறாங்க. பத்தாததுக்கு போதாக்குறைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிறத பத்திரமா ஸ்டாக் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் கனடாவிலையும் அதே போல் வெனிசுவேலா, மெக்சிகோ போன்ற இடங்கள்லாம் வாங்கி அது பயன்படுத்திக்குது. அப்போது வளைகுடா நாட்டுக்கு அமெரிக்கா வர வேண்டிய தேவை என்ன இருக்குது, அங்கேயே வந்து இந்த இராணுவ தளங்களை எல்லாம் அமைக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்க்கணும். அங்கெல்லாம் இராணுவ தளங்களை அமைப்பதற்கு காரணம் அந்த நாடுகளில் பயங்கரவாதம் தீவிரவாதம் இருக்கிறது. அங்கே போய் அந்த நாட்டுக்குள்ளேயே நாங்கள் இராணுவ தளத்தை அமைச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாதான் இந்த பயங்கரவாத தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் என்று அமெரிக்கா தனக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குது, ஒரு நியாயப்படுத்துது தன்னுடைய செயல்பாடுகளை. ஆனால் அதனுடைய பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய இந்த கனவு, ஜியோனிச கனவு இருக்குது. அது இஸ்ரேலினுடைய ஜியோனிச கனவை நனவாக்குவதற்காகத்தான் அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் போய் தங்களுடைய இராணுவ தளங்களை அமைச்சிருக்காங்க. எப்படின்னா, அமெரிக்கா ஒரே கல்லில் நிறைய மாங்காய்களை விழ வைக்கிறது. ஒன்று,
இஸ்ரேலினுடைய ஜியோனிச யூத நாட்டு கனவை வந்து அந்த விரிவாக்க கனவிற்கு உறுதுணையாக நிற்பது. இன்னொன்று, தன்னிடம் ஏராளமான அளவு எண்ணெய் வளங்கள் இருந்தாலும் கூட இந்த வளைகுடா நாடுகளோட எண்ணெய் வளங்களை வந்து தொடர்ந்து அவர்களை வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருந்து அந்த நாடுகளில் தங்களுக்கு ஆதரவான பொம்மை அதிபர்களை அமர வைத்து விட்டால் அந்த எண்ணெயையும் வாங்கி நாங்கள் விற்பனை செய்ய முடியும், அதில் ஒரு கூடுதல் லாபத்தை வைத்து விற்பனை செய்ய முடியும் என்கிற அந்த வணிக நோக்கம். அடுத்தது, அப்படியே இல்லையா, அந்த வளைகுடா நாடுகளுக்கு கூடிய எண்ணெய் வளங்களை அப்படியே வந்து தொல்லை படுத்திட்டு அவர்கள் விற்கவே முடியாதவாறு அங்கே வந்து அவர்கள் தொழில் முடக்கம் செய்து விட்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் வளத்தை அதிக விலைக்கு விற்கலாம். உலகெங்கிலும் உள்ள எல்லா நாடுகளுமே அந்த எண்ணெய் வளத்திற்கு தங்களை நோக்கி வரும் பல ஆயிரம் கோடி ட்ரில்லியன் கணக்கில் வந்து பணத்தை ஈட்டலாம் என்கிற இந்த ஒரு இன்னொரு ஆசை. இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த உலகமுமே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை. ஆக இப்படி பல மாங்காய்களை அடிப்பதற்கு கற்களை வீசிக்கொண்டே இருக்கிறது அமெரிக்கா. அதற்காக அதை சொல்லக்கூடிய காரணம், இவை எல்லாமே அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய அடிப்படைவாதம் கொண்ட நாடுகள், இவர்கள் பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் இருக்கிறார்கள் என்கிற இந்த பரப்புரையை அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொள்ளுது. அந்த நாட்டு மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் இஸ்லாம் மதமாக இருக்கலாம், அது ஷியா சன்னின் 2 பிரிவு இருக்குது, அந்த மதமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஈராக் நாட்டு மக்கள் அடிப்படை மக்கள் யாருன்னு வந்து பார்த்தா மெசபடோமியர்கள். அவர்களை இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் மத ரீதியாக பார்ப்பதை தவிர்த்து விட்டு அவர்கள் இன ரீதியாக பார்த்தா மெசபடோமிய மொழி பேசக்கூடிய மெசபடோமியர்கள். அதே போல் ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் பின்பற்றக்கூடிய மதம் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் அவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள், சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல. மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஷியா பிரிவை சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களையும் நீங்கள் வந்து அவருடைய மதத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் அவருடைய பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி மொழி பேசக்கூடிய பெர்சியர்கள், பாரசீகம் என்று தமிழில் சொல்லுவோம், அந்த பெர்சிய நாடு தான் ஈரான். ஆக அவர்கள் அந்த பெர்சியர்களுக்கு என்று ஒரு நீண்ட நெடுங்காலம் 1000 ஆண்டு காலம் துன்பம் இருக்கிறது. அவர்களுக்கென்று மொழி இருக்கிறது, கலை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, இசை இருக்கிறது, அதே போல் கைவினை பொருட்கள் இருக்கின்றன, கட்டடக்கலை தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இந்த அவர்களுக்கு ஒரு பண்பாட்டோடு வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு உலக அளவில் இருக்கக்கூடிய இன வரையறை அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரான் என்பது பெர்சியர்கள், ஈராக் என்பது மெசபடோமியர்கள். இப்போ லெபனான் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு மல்டி கல்ச்சர் என்று சொல்லலாம், நிறைய மொழி இனம் சார்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க. ஆக இப்படி ஒவ்வொரு நாடுகளுமே நீங்கள் அங்கே வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்று ஒரு பூர்வ வரலாறு துன்பம் இருக்கிறது. இந்தியாவிலே நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா இங்குள்ள கிறிஸ்தவர்கள் யாரும் வந்து அப்படியே ஜெருசலேமில் பிறந்து இங்கே வந்துடல. இங்கே பூர்வகுடி மக்களாக இருந்த தமிழர்கள் தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டாக எடுத்துட்டோம்னா இங்கே பூர்வகுடி மக்களாக இருந்த தமிழர்கள் தான், அவர்கள் செட்டியாராக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், முதலியாராக இருக்கலாம், பறையராக இருக்கலாம், தேவேந்திர குல வேளாளராக இருக்கலாம், என்ன ஒரு தமிழ் குடியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் ஒரு சில காரணங்களுக்காக சமூக சமநிலைத்தன்மை இல்லை என்கிற காரணங்களுக்காக கிறிஸ்தவத்தை தழுவியிருக்காங்க அல்லது இஸ்லாத்தை தழுவியிருக்காங்க. ஆனால் அவர்கள் இந்த பூர்வகுடி மக்கள் தமிழர்கள். இதுபோல தான் அவர்கள் மெசபடோமியர்கள், இவர்கள் வந்து பெர்சியர்கள். ஆக இப்படி ஒரு மொழிவழி தேசிய இனத்தை வந்து அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம் பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்பதாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஒரு பொய்யான கட்டமைப்பை ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அமெரிக்கா அங்கே கால் வைத்ததினால்தான் தற்பொழுது சிக்கிக்கொண்டு விழி பிதுங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன வரையறை கோட்பாட்டோடு அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த மண்ணை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, இனம் இருக்கிறது, கலை இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு இசை, நாட்டியம், வேளாண்மை அப்படின்னு எல்லாமே இருக்குது அப்படின்னா அவர்கள் பல ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த மண்ணில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து அவர்கள் மதவாதி என்பதை போல் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை வைத்துக்கொண்டு அவர்களை அழிக்க துடிப்பதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது தற்கொலைக்கு சமம். அதைத்தான் இப்பொழுது வந்து அமெரிக்கா செய்திருக்கிறது. இப்போ ஈராக்கில் ஏன் வந்து அமெரிக்கா வந்து அந்த சதாம் ஹுசனை கொன்று விட்டது? அதனால் ஈராக்கில் வந்து சுலபமாக அவங்க நுழைஞ்சிட்டாங்க. யார்? அமெரிக்கா. காரணம் என்னென்னா, ஈராக்கில் சதாம் ஹுசைன்ங்கிற ஒற்றை தலைமை. அதனால் அங்கேயே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அங்கேயே 2 தரப்பும் இருக்காங்க, ஷியா சன்னின்னு இருக்காங்க. 2வது ஒற்றை தலைமையாக சதாம் ஹுசைன் இருந்த காரணத்தினால அவரை கொன்றவுடன் அங்கே வந்து அமெரிக்காவால் உள்ளே எளிதாக நுழைந்து விட முடிந்தது. இஸ்ரேலும் அங்கே ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சிருச்சு. ஆனால் ஈரான் அப்படி அல்ல. ஒற்றை தலைமை போல அது தெரிந்தாலும் கூட, ஆயத்துல்லா கமனாய் அவர்கள் தலைமையில் தெரிந்தாலும் கூட, அவர் வந்து என்னென்னா அந்த ஈரானிய மக்களின் அடிப்படையில் அதை கிட்டத்தட்ட 30-35 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் அந்த கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு படையை உருவாக்கி தலைமை தான் இவராக இருப்பாரே தவிர 30-35 மண்டலங்களிலும் தனித்தனி தலைவர்கள் இருப்பாங்க. அதன் தலைவர் ஆயத்துல்லா கமனே அவர்கள் வந்து கொல்லப்பட்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய 30-35 குழுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, மண்டலங்கள் இருக்காங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. எல்லோருமே ஒரே கொள்கையை கொண்டிருப்பாங்க. அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அதனோட இறுதி போராளி வரையும் போராடி கொண்டிருப்பார்.
டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.